ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். இந்நேரத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்க சம்மதிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அக்கா சொன்னுச்சு. ஆனால் என்னால் எதையுமே அவங்கக்கிட்ட சொல்ல முடியலை, பண்ண முடியலை அப்படின்னோடனே அவர் அதுக்காக எதையுமே நீங்கள் சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்ம குடும்பத்தில் நடக்கிற விஷயங்கள் நம்மளோட இருந்துட்டு போட்டோம். அதுக்கு மேலே நம்ம யாருக்கும் எதுக்காகவும் ஒரு இதாக இருக்க வேணாம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன சூழ்நிலையோ அதை சரியாக நம்ம பயன்படுத்திக்க பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்ம அந்த விஷயத்துக்காக யாரையும் குறை சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை ஒரு கிடைக்கிற விஷயங்களை கிடச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னோடனே, சரி முக்கியமான விஷயங்கள் இதுக்கு அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஏன் நீங்கள் தேவையில்லாமல் குழப்பிக்கிறீங்க, விடுங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். அதுக்கு உடனே அவர் சொன்னார், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா, நான் இல்லைங்கள. இதுக்கு மேலே நம்மளால் முடிஞ்சது நம்மளுக்கு ஒரு இது காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற விஷயங்களை நம்ம சக்ஸஸாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் போக போக எல்லோரும் ஒரு ஒரு விஷயங்களில் மாறுபாடு ஆகிறதுக்கான வாய்ப்புகளுங்கிறது இங்கே இருக்குது. அதனால் அந்தந்த விஷயத்தில் அதுக்கான ஒரு இது பங்களிப்பை நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படின்னோடனே, சரி விடுங்க, அதை பற்றி நம்ம இனிமேல் ஒன்றும் செய்ய வேண்டாம், பண்ண வேண்டாம். நம்மளால் முடிஞ்சது ஓரளவு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னாலே போதும் அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, பண்ணுறீங்க, அதெல்லாம் இல்லைங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நான் பார்த்துக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே, சரி விடுங்க. இப்போ உங்களுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும், கேட்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. சிலது உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? போக போக எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குற விஷயம் அப்படிங்கிறது அப்படின்னோடனே, அதெல்லாம் நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் இப்போ இருக்கிறத ஒரு இதாக நினைக்காதீங்க. நம்ம எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாலே போதுங்க அப்படின்னோடனே, சரி விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இதனால் நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் ஒரு சில விஷயங்களை இது பண்ணிக்கிட்டு இது பண்ணக்கூடாது, பாவம் அப்படிங்கிற மாதிரி நீங்களாம் இது பண்ணிக்காதீங்க. எல்லாமே நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம அந்த நேரத்தில் ஒரு ஒருத்தருக்கு காம்ப்ளிகேட்டடாக ஒரு சில விஷயங்களை பண்ணணுனாலே, இதனால் நம்ம யாருக்காகவும் பயப்பட தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி எங்க சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி விடுங்கங்க, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம், பண்ணுறோம். அவங்களுக்கான ஒரு இதுங்கிறது கிடைக்காதப்ப நம்ம யாரையும் குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை. குறை சொன்னோன்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நம்மளுக்கு. அதனால் யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியங்கிறது இல்லை அப்படின்னோடனே, சரி விடுங்கப்பா, நம்ம அதெல்லாம் இனிமேல் சொல்லிக்கவோ இது பண்ணிக்கவோ நம்மளால் முடியாது. போக போக எல்லாமே நம்மளுக்கு ஒரு மாற்றங்கிறது கிடைக்கும். கிடைக்கிற விஷயங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு அது கிடைக்கிற விஷயங்கள் நம்ம கிடைக்கிது இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் நான் இது பண்ணிகிட்டு இருக்க விஷயம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் ஓகே தான். நம்மளுக்கு போக போக எல்லாமே கிடைக்கிறது கிடைக்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம எந்த நேரத்துலையுமே எதுக்காகவுமே யாருக்காகவும் பயப்படக்கூடாது, பண்ணக்கூடாது. போக போக எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறத தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னோடனே, இதனால் நீங்கள் ஏன் டிசப்பாயிண்ட் ஆகுறீங்க? அவங்க சொல்கிறது சொல்லிக்கிட்டு இருக்கட்டும். இதுக்கப்புறம் யாரையும் நம்ம காரணம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. காரணத்தை சொல்லிகிட்டு இருந்தோம்னா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு இடையில நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதை சரியான ஒரு இதில் நம்ம பார்த்து இது பண்ணிக்க வேண்டியதான், முயற்சி பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் சரியாயிடும், பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி